கரெக்டாக இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பேசுகிறேன், இன்றைக்கி காலையில் தாங்க நினச்சேன். நான் வந்து இவரை பற்றி பேசினா என்ன ஆகிடுச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு இவரை பற்றி பேசி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கி இந்த கேமரா வச்சுட்டு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, கரெக்டாக இதே நாளில் இன்றைக்கி வந்து டிசம்பர் 9, அக்டோபர் 9ஆம் தேதி தான் இந்தியாவின் உலகத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர் ரத்தன் டாட்டா மறைந்த தினம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ரத்தன் டாட்டா மறைந்த பிறகுதான் அவருடைய அருமை பெருமை எல்லாம் இந்த உலகத்திற்கு, குறிப்பாக இந்தியர்களே தெரிய ஆரம்பிச்சு. ஒரு உப்புலேருந்து உலோகம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தவர். அதன் பின்னணியில் எத்தனை ஏழைப்பாழைகளுக்கு உதவி பண்ணியிருக்காரு, எத்தனை தொண்டு நிறுவனங்கள், எத்தனை பேரை வந்து படிக்க வச்சிருக்காரு. ரத்தன் டாட்டா அவருடைய நிழலாக, அவருடைய நண்பனாக, அவருடைய மேனேஜராக ஒரு பையன் அப்படியே ஓடி ஆடிக்கிட்டு கூடவே, அவ்வளோ பெரிய ஒரு வயதான மனிதர், அவ்வளோ பெரிய தொழிலதிபர், அப்படியே சும்மா லேசாக கூனை போட்டுக்கிட்டு அப்படி போயிட்டு இருப்பார். இவன் ரொம்ப கேஷுவலாக அந்த பையன் அப்படி பேசிக்கிட்டே போவாப்பில். யாருப்பா அதுன்னு அப்பெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அவர் தான் சாந்தனு நாயுடு அப்படின்றார். இப்போ இந்த சாந்தனு நாயுடு என்ன பண்ணுறாரு, வந்து ஏறக்குறைய தன்னுடைய வலது கையே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல்டில் கண்டிப்பாக இருந்திருப்பார். ஒரு பெரிய மனுஷன் பாருங்கள், எவ்வளோ பெரிய உயரத்தில், எவ்வளோ பெரிய வயது, அந்த ஆளுடைய அந்தஸ்து என்ன. ஒரு குட்டி பையன் அவர் பக்கத்தில் வச்சுக்கிறாரு, ஆலோசகராக வச்சுக்கிறாரு, மேனேஜரை வச்சுக்கிறாரு, அவர் சொல்கிறத கேட்குறாரு. அதற்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து வெறும் குட்டி பையன் கிடையாது. நீங்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது அப்படின்வாங்க. அது எது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ரோடோரம் ஹைவேல இருக்கிற நாயங்கள்லாம் வந்து வாகனங்களில் அடிபட்டு இறந்து போகுது. அதுக்கெல்லாம் வந்து இந்த கலர் பட்டை, இந்த ஒளியில் மிளறக்கூடிய அந்த பட்டையை வந்து கட்டி விட்டால் வாகனம் ஓட்டுறவங்களுக்கு வந்து அது அங்கே ஒரு மிருகம் இருக்குது, அங்கே ஒரு வளர்ப்பு நாய் இருக்குது, இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுங்களுக்கு போய் பொழைச்சும் போயிடும் அப்படின்றதுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து ரத்தன் டாட்டாவுக்கு அவராக அனுப்புகிறார் ஒரு இமெயில். பார்த்தா பார்க்கட்டும், பார்க்கலாம் இல்லைன்ட்டு. அந்த மெயில் படித்த அவருக்கு வந்து பெரிய இதுவாகிடுது வந்து. ஏன்னா அவர் வந்து ஒரு மிருகங்கள் மீது பிரியம் உள்ளவர், நாய்கள் மீது ஒரு பெரிய இது உள்ளவர். அவர் இறந்த பிறகு அவர் வளர்த்த அந்த நாய் எப்படிலாம் சுற்றி வந்தது நம்ம காணொலியில் பார்த்தோம். அது அந்த நாய் கூட உயிர் எழுதி வச்சுருக்காருங்க. அது தவறாக சொல்ல, அதுவும் தன்னுடன் இருந்த ஒரு ஜீவன். அதுதாங்க பெரிய மனுஷன். இப்போ இந்த மெயில் படிக்கிறாரு, படித்தவொடனே அந்த பையனை கூப்பிட்டு இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாரு. அவன் ஒரு இது சொல்கிறான், அதுக்கான ஃபண்டை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்றாரு, நான் எம்பிஏ படிக்க போகிறேன்னு. எங்கே போய் படிக்க போகிறேன், ஃபாரினில் படிக்கணும்னு எனக்கு ஆசையான காசு இல்லை அப்படின்னா, நான் படிக்க வைக்கிறேன் உடனே. முடிச்சுட்டு வந்து எங்கே போக போகிறேன் அப்படின்னாரு. முடிச்சுட்டு வந்து எங்கே போக போகிறேன்னு தெரியலன்னு, எங்கள் நிறுவனத்திலே வா அப்படின்றாரு. திரும்ப கூப்பிட்றாரு. அது எனக்கு பிஏவாக வந்துடுன்றாரு. அவர் சாந்தனு நாயுடு சும்மா கிண்டல் பண்ணுறாரு பொழுது இவர் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாரு. ஏன்னா எவ்வளோ பெரிய மனுஷன், எனக்கு பிஏவாக வாங்கினா நாம் சின்ன பையன் தானே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் படிப்பு முடிச்சுட்டு வந்தவொடனே இவர் சும்மா இருக்கும்பொழுது ஃபோன் வருது. படிப்பு முடிச்சாச்சு இல்லை, எனக்கு பிஏ வந்துடுன்னு சொன்னல, ஏன் வரலன்னு பொழுது தான் இவர் பெரிய அதிர்ச்சி ஆகுது சாந்தனு நாயுடு. எப்போ நம்ம வயசுன்னா அவர் வயசுன்னா எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார், நாம் எந்த விதத்தில் அவரை போய் நம்ம கவர்ந்துட்டோம், நம்மளை கூப்பிட்றாருன்னு போயிட்டார். போயிட்டு ஒரு பிஏ, மேனேஜர், உற்ற நண்பன், ஒரு தந்தை, ஒரு மகன், எந்த உறவு வேணாலும் சொல்லலாம். நீங்கள் இப்போ நான் நிறைய புகைப்படங்கள்லாம் பார்த்தேன். அவ்வளோ ஒரு கேஷுவலாக பேசிட்டு போகிறது வர்றது, இறுக்கமான மனதோடவே அவர் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மயானத்தில் சுற்றி வந்திருப்பாப்புல இந்த சாந்தனு நாயுடு. அவருடைய கவனம் தான் எல்லார் மேலேயும் இருந்தது. வந்து அவர் இறப்புக்கு பின் அப்படியே என்ன காணாமல் போயிட்டார். வந்து பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு அடாப்ட் பண்ணுறதை தாண்டி வந்து தன்னுடன் பக்கபலமாக வச்சுருக்கிற பெரிய கோட்டீஸ்வரர்கள்லாம் மறைந்த பிறகு என்ன பண்ணால் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாம் துரத்தி விட்ருவாங்க. பொதுவாக அப்படிலாம் நடக்கும். அதில் கதையெல்லாம் படிச்சிருக்க நிஜ சம்பவங்கள்லாம் உண்டு. ஆனால் இவருக்கும் உயிர் எழுதி வைத்திருப்பதாக ஒரு தகவல் இவருக்கும். உன்னுடைய பணி நீ செய் தம்பி அப்படின்னு. சரி, இப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காரு சாந்தனு நாயுடு அப்படின்னா, புக்கீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி மிகச்சிறப்பாக நடத்திருக்காரு. அது என்னங்க புக்கீஸ்? எனக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்க. வந்து மிக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது எனக்கு அதை கேள்விப்பட்டோன்னே ரொம்ப எனக்கு நான் கூட நிறைய சொல்லுவேன். நான் இன்றைக்கி வந்து வாசிக்கிற தன்மை, புத்தகம் வாசிக்கிற தன்மை மிக குறைந்து போயிட்டே இருக்குது. அதற்கு காரணம் வந்து செல்ஃபோன். இப்போ அந்த செல்ஃபோனுன்னா உனக்கு பழப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வந்து அதுக்காக 24 மணி நேரம் செல்ஃபோன்லேயே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்களா? புத்தகம் படித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அது மனம் சார்ந்த, உடல் சார்ந்த ஒரு விஷயம். யுனெஸ்கோ கொரியர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. ஒரு சராசரியாக ஒரு மனிதன் வந்து ஒரு ஆண்டுக்கு 2000 பக்கம் படிக்கணும். இந்தியர்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க தெரியுங்களா? கணக்கெடுப்பாங்க பண்ணி 32 பக்கம். எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆசிய கண்டத்திலேயே கிட்டத்தட்ட 6000 நாளேடுகள் இந்தியாவில் இருந்தால் வருது. தினசரி பத்திரிகை அது பல மொழிகள் இருக்கலாம். ஏஷியாவிலே கிடையாது, எந்த கண்ட்ரியிலும் கிடையாது. ஏஷியாவிலேயே 4500 வார பத்திரிகைகள் இந்தியாவில் இருந்தால் வருது.
ஆனால் அப்படி இருக்கிற ஒரு இந்தியாவில் சராசரியாக ஒரு மனிதன் ஒரு வருடத்திற்கு 32 பக்கம் தான் படிக்கிறான் அப்படின்னா அவன் உடல்நலம் சார்ந்து மனநலத்திலும் ரொம்ப வீக்காக இருப்பான். புத்தகம் படித்தல் அவ்வளோ நல்லதுன்னு பல மனநலம் சார்ந்தவர்கள்லாம் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இதை தான் கையில் எடுத்திருக்காரு சாந்தனு நாயுடு. மறுபடியும் வாங்க படிக்கலாம், மறுபடியும் வந்து புத்தகத்தை எடுங்க, ஒரு நாளைக்கு இத்தனை பக்கம் படிக்கணும் டார்கெட் வைங்க, எல்லாரும் ஒன்றா சேருங்க அப்படின்னு. இன்றைக்கு ஒரு முழு வீடியோவை கூட பார்ப்பதற்கான மனம் இல்லாமல் ஷார்ட்ஸ் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதை கூட விறுவிறுன்னு பார்த்துட்டு போயிடலாமன்ற அளவுக்கு இன்றைக்கி வேகமாகிடுச்சு. இந்த காலகட்டத்தில் புத்தகம் படிக்கிறது எப்படி? எங்கள் புத்தகம் தாங்க வந்து நீங்கள் உங்களுக்குலாம் இப்போ யாரும் இருக்கான்னு தெரியல, எங்கள் வாத்தியாரெலாம் போய் மனப்பாடம் பண்ணின்னு வாங்கினுவாங்க. என்னையா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணிக்குவான்றார். வந்து மனப்பாடம் பண்ணின்னு வந்து மறுநாள் வந்து அது ஒப்பிக்க சொல்லுவாங்க. அப்படியே ஏதாவது ஒன்று நீங்கள் மக்கப் பண்ணுறியா, இது பண்ணாத மனப்பாடம் பண்ணுறது மக்கப் பண்ணுறது தான். எதோ உள் வாங்குறியோ வாங்கலையோ அதை பற்றி கருத்து தெரியுதோ தெரியலையோ அந்த ஒரு 10 பேஜை நீ முழுமையாக உள்ளே ஏற்றிக்கணும். அப்படியே சில பேர்லாம் ரோபோ மாரி அடித்து தள்ளுவாங்க, பிசுறு தட்டாமல் கட்ட 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 கட்டன்னு வாத்தியாருக்கு அது தெரியும். ஆனால் அவங்க என்னன்னா படிக்கட்டும் அப்படின்னு. நீங்கள் புத்தகம் படிக்கும் பொழுது இருந்த ஒரு மனநிலை இப்பொழுது புத்தகம் படிக்கிறது குறைவான போது, மிக மிக குறைவான பொழுது இருக்கிற மனநிலை. இதை தான் சாந்தனு நாயுடு எடுத்திருக்கார் கையிலும் போது. எவ்வளோ சின்ன பையனாக இருந்தாலும் எப்படியா போட்டு ஒரு எண்ணம் பாருங்கள். ஒரு நாய் ரோட்டில் போகுது, அந்த நாய் ரோட்டில் போகும்பொழுது ஹைவேல இருக்கிற வாகனங்கள்லாம் அடிக்கிற பொழுது அந்த நாய்க்கு ஒரு கலர் பட்டை கட்டினா அந்த வெளிச்சத்தில் அது தெரியும் அப்படின்ற யோசனை பண்ண அந்த தம்பி இன்னும் அட்வான்ஸாக போகாமல் பாருங்கள், டெக்னாலஜி அட்வான்ஸாக போகாமல் நம்முடைய மரபு நம்முடைய பழமை புத்தகம் படிக்கிறது அது ஏங்க மறந்து புக்கீஸ்ன்னு ஒரு அமைப்பை தொடங்கியாச்சு. அது பெங்களூர்லேயும் பூனேவிலையும் மும்பையிலையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நேற்று ஜெய்ப்பூரில் நடந்திருக்குது, ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில். விரைவில் கொல்கட்டா, சென்னை இது மாதிரியான நகரங்களில் வரப்போகிறது. இதெல்லாம் மீறி இந்த புத்தகம் படிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். முதல் நூலகம், உலகத்திலே முதல் நூலகம் பாபிலோனா மன்னர்கள் உருவாக்குறது. ஒரு மன்னர் உருவாக்குனது தான். அச்சு கிடையாது, பேப்பர் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் பாருங்கள், அவனுக்கு ஐடியா வந்திருக்குது. வந்து சட்டம் அடித்து, சட்டம் இருக்கு இல்லைங்களா, மரத்தில் சட்டம் அடித்து அந்த சட்டத்தில் களிமண்ணை மூழ்கி அதில் எழுத ஆரம்பித்தாங்க. வந்து அதுதான் உலகத்தின் முதல் நூலகம் பாபிலோனாவில். அது கொண்டு போய் சட்டத்தை எடுத்து போய் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு இது. இன்றைக்கும் பிரிட்டிஷ் நூலகத்தில் 25 அந்த சட்டங்களை வச்சுருக்காங்க, பாதுகாத்து வச்சுருக்காங்க. எப்படி ஒரு கொண்டு வந்திருக்கிறான் பாருங்கள். அதன் பிறகு அச்சும் காகிதமும் வந்த பிறகு பிரான்ஸ் மன்னர் ஒரு நூலகம் உருவாக்குறார். இதெல்லாம் வந்த பிறகு அது வந்து பிரிண்ட்டாக வரலாம் அல்லது கையெழுத்து பிரதியாக வரலாம், பேனாலாம் கண்டுபிடிச்சாச்சு. வந்து என்ன பற்றி நூலகத்தை இது பண்ணி அரண்மனைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே படிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து நெப்போலியன் போனபார்ட் அப்படின்றவன் என்ன பண்ணுறான், ஐயா இது தப்பு, நூல் வந்து எல்லாருக்கும் போகணும், நீங்கள் அரச குடும்பத்தில் மட்டும் படிக்கக்கூடாது, சாமானியம் அதை படிக்கணும், அப்போ தான் அவனுக்கு வந்து அறிவு விருத்தியாகும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்து வரும்பொழுது நெப்போலியன் தான் என்ன பண்ணுறாரு, முன்பணம் கொடுத்துட்டு நூலை வாங்கி வாங்கன்றாங்க. லெண்டிங் லைப்ரரி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒரு நூலுக்கான மதிப்பு இப்போ ஒரு ரூபான்னு வச்சுங்க, 50 காசு கொடுத்துட்டு இந்த நூலை எடுத்துமோ படிச்சுட்டு வந்து திரும்ப கூட 50 காசு, ₹1 கொடுத்துட்றோம். அப்படித்தான் அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. எப்போ பாருங்கள், எப்போ ஒரு நூற்றாண்டில். அப்புறமா வந்து அவர் தான் என்ன பண்ணுறாரு, மக்களிடம் வரிப்பணம் வாங்கும் பொழுது அந்த வரிப்பணத்தினுடைய ஒரு தொகையை நூலகத்திற்காக செலவு பண்ணுங்கன்றார். அதன் பிறகு நூலகத்திற்கு பெரிய வரவேற்பு கிடைக்குது, மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. அவனுக்கு என்ன பொழுதுபோக்குன்னு தெரியலிங்க. அப்போ காலகட்டங்களில் ஒன்றும் பொழுதுபோக்கு, அப்போ டிவி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இல்லை, அவன் போய் இயற்கையை எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? போய் பொழுதுபோலாம் வேட்டையாடுவான், எல்லாம் யாரையாவது துன்புறுத்துவான், இல்லை வேறு ஏதாவது பண்ணுவான். அவனை அப்படியே மடமாற்றி இங்கே கொண்டு வரும்பொழுது குவியலாக நூலகத்துக்கு வராங்க, வந்து படிக்கிறாங்க. அவங்க வாழ்வில் நடந்த சம்பவங்கள் எழுத்து வடிவில் இருக்கும்போது படிக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களை வந்து படிக்கிறாங்க. ஒரு நடந்த விஷயத்தை வந்து படிக்கிறாங்க. நூலகத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறது. நூலாசிரியர்கள் உருவாகிறார்கள், எழுத்தாளர்கள் உருவாகிறார்கள், கவிஞர்கள் உருவாகிறாங்க, பல நூல்கள் உருவாகுது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் படித்தது வந்து பிரிட்டிஷ் சோவியத் யூனியன் மீது படையெடுக்கிறாங்க. படையெடுத்துட்டு அங்கே வென்றார்களே இல்லையான்னு தெரியல, ஆனால் ஒரு பெரிய குடோனுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த குடோன் தான் அவங்களுடைய டார்கெட்டு. குடோனில் போயிட்டவுடனே அதை அடித்து தூக்கிடுறாங்க. தூக்கினவுடனே ரைட்டு, நாம் வந்து ரைட்டு இதுக்காக தான் வந்தோம், தூக்குடான்னு சொல்லி பெரும் பனிச்சரிவில் அந்த பனி சறுக்கிற வண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த வண்டியில் மூட்டையாக புத்தகங்களை ஏற்றின்னு வராங்க. வந்து
உலகத்திலே நீங்கள் எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? உலகத்திலே எவனை வந்து புத்தகத்தை மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. எடுத்தவனா அவன் பழைய கடைக்கு தூக்கி போய் போடுறவனாக இருப்பான். வந்து திறந்து வைத்து தான் தூங்கினேன் திருடு போகவில்லை புத்தகங்கள்னு நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். எடுக்க மாட்டான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சோவியத் யூனியனிலிருந்து மூட்டை மூட்டையாக புத்தகங்களை கொண்டு வந்து பிரிட்டிஷ் நூலகத்தில் வைக்கிறாங்க. வந்து இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய நூலகம் வந்து பிரிட்டிஷ் நூலகம். அதற்கு அடுத்து வந்து அமெரிக்க நூலகம். இந்தியாவில் மிக பழமையான நூலகம் வந்து கொல்கத்தாவில் உள்ள நூலகம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பிரான்ஸ் நூலகம் இருக்கு இல்லைங்களா, அந்த நெப்போலியன் இது பண்ண நூலகம், அந்த லெண்டிங் லைப்ரரி, அதில் ஒரு தமிழ் நூல் ஒன்று இருக்குது, கம்பராமாயணம். நீங்கள் ஏதாவது இது இருந்தால் போய் பாருங்கள், மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்போ இந்தியாவில் மிக பழமையான நூலகம் கொல்கத்தா நூலகம். இந்த கொல்கத்தா நூலகத்தில் பாரதியார் நடத்திய இந்தியா பத்திரிகையினுடைய அத்தனை பிரதிகளும் இருக்குதுங்க. அத்தனை பிரதிகள் இருக்குது. இப்போ சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எப்போ நீங்கள் படிங்க படிங்க படிங்கன்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு படிப்பவர்கள் கம்மியாகிட்டே இருக்காங்க. நம்ம சென்னை புத்தக கண்காட்சி இதோ வரப்போகுது, டிசம்பர்லேருந்து பொங்கல் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. ஒரு காலத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் புத்தகம் வாங்குறதுக்கே வந்தாங்க. சமீப காலமாக அங்கே இருக்கிற விமர்சனம் என்னென்னா, புத்தகமும் வாங்குறாங்க, அதை தாண்டி அதிகமாக வந்து அங்கே விற்கிற பஜ்ஜி போண்டா டிஃபன் கடை ஐஸ்கிரீமு இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அது காரணம் என்னென்னா, அந்த வாசிப்பு தன்மை கம்மியாகிடுச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா ஷோவுக்கு அடுக்கி வச்சுருப்போம். அது கூட பரவாயில்ல, ஏதாவது அடுக்கி வச்சுருக்காங்களேன்னு. நான் திருச்சியில் வந்து ஒரு கவிஞர் திருவைக்குமரன் நினைக்கிறேன், அவர் இப்போ வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு முடித்திருத்தக ஒன்று வச்சுருப்பார். அவர் தான் முதல்ல செல்ஃப் அடித்து புத்தகம் கொண்டு வந்தது. கட்டிங் ஷேவிங் பண்ண வரவங்க காத்திருக்க வேணா, எடுத்து புத்தகத்தை படிங்கன்னு. அப்புறம் ஒரு நண்பர் ஆட்டோவில் ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி வச்சுருந்தார். இதெல்லாம் மீறி இன்றைக்கு இந்த செல்ஃபோன் பயன்பாடு வந்த பிறகு, மொபைல் பயன்பாடு வந்த பிறகு அந்த புத்தகம் வாசித்தல் கம்மியாக இருக்குது. இதை தான் சாந்தனு நாயுடு கையில் எடுக்க போகிறார். இந்த விஷயம் தான் புக்கிஸ் தான் அப்படின் பொழுது, இப்போ ரத்தன் டாட்டா உயிரோடு இருந்திருந்தார்னா கட்டி அணைச்சிருப்பாருங்க. வந்து தன் பேரனை, தன் நண்பனை, தன் மேனேஜரை கட்டி அடைச்சிருப்பார். எப்படி அவனுக்கு இந்த எண்ணம் வந்தது அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல வேற யாரோ ஒரு பையனை விட்டுருந்தான்னு வச்சுங்க, அவன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ராக்கெட் தயாரிக்கலாமா டாடா நிறுவனத்தை வச்சு, வேறு ஏதாவது கண்டம் விட்டு கண்டம் போகிற மாதிரி இருக்கலாமா, இல்லை செவ்வாய் கிரகத்துலேருந்து இங்கேருந்து ஒரு 100 பேர் கொண்டு போய் அங்கே குடியமர்த்தலாமா அப்படின்ற எண்ணம் தான் போகும். சாந்தனு நாயுடுக்கு பின்னோக்கி எண்ணமாக இருந்தாலும் அது மிகச்சரியான ஒரு எண்ணம்னு. திரும்ப சொல்கிறதுன்னா, மனநல மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களா, உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் ஏற்பட்டாலோ அல்லது ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலோ நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, கவன சிதறல் கிடையாது. அதில் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஏங்க அப்போல்லாம் வந்து புத்தகம் நான் படிக்கிற காலத்திலலாம் புக்கு வந்து வார பத்திரிக்கை மாத பத்திரிக்கை வந்து பஸ்ஸுலேருந்து இறக்குவாங்க, கீழே நின்றுட்டு இருப்பாங்க ஆட்கள். என்னென்ன தொடர்கதை படிக்கிறதுக்கு கீழே நின்றுட்டு இருப்பாங்க. அங்கேயே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். வந்து இது எங்கள் ஊர் சின்ன ஊர். நான் வந்து ஜூனியர் விடலில் ஆட்டோ சங்கர் சம்மந்தமான ஒரு தொடர் வந்த பொழுது அந்த தொடருக்காகவே நான் படிக்கிற காலத்தில் அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன். வந்து அதே போல் பார்த்திங்கன்னா பயணக்கட்டுரை. இப்போலாம் நம்ம ஈஸியாக நம்ம விளாக் பார்த்துறோம். ஒரு நாடு செல்ல முடியாத நாடுக்கெலாம் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒரு தம்பி தமிழ் பேசுகிறார், தஞ்சாவூர்கார் புவனி. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் தீவுக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் எழுத்து வடிவில் பயணக்கட்டுரை, அதுக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு தெரியுங்களா. இதே பேசுகிறது மணியன் தான் அது தொடங்கி வச்சார். அதன் பிறகு லேனா தமிழ்வாணன் கல்கண்டில் எழுதின கண்ணுக்குள் நிற்கும் கங்காரு நாடுன்னு ஒரு தொடர் வந்து ஆஸ்திரேலியாவை பற்றி. உண்மையிலே ஆஸ்திரேலியாவை அப்படி தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சிட்னி எப்படி இருக்கும், ஒரு பெர்த் எப்படி இருக்கும், ஒரு மெல்பர்ன் எப்படி இருக்கும், ஒரு பிரிஸ்பன் எப்படி இருக்கும், ஒரு கங்காரு எப்படி போகும், ஒரு காடு எப்படி பயணமாகும், ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்படி போவாங்க, எழுத்து வடிவில் கொண்டு வந்து அது பெரிய சக்ஸஸ். அது அப்போ போய் தேடி தேடி படிப்போம். காலம் மாறிடுச்சு. இப்பொழுதும் படிக்க ஆரம்பிங்கின்ற ஒரு விஷயம். நகைச்சுவை நூல், பயணக்கட்டுரை, அப்புறம் வந்து பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, இதெல்லாம் குறிப்பாக பயோகிராஃபி தாண்டி ஆட்டோபயோகிராஃபி படிக்கிறது பெரிய விஷயம், சுயசரித்திரை. ஏன்னா அதில் வந்து பொய் நீங்கள் சொல்ல முடியாது. வந்து அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தேடி தேடி போய் படிப்பாங்க. வந்து ஒரு மனிதன் ஒரு பெரும் பதவினா ஜனாதிபதி பதவி, அந்த மனிதனுடைய அந்த ஜனாதிபதி பதவி காலம் முடியுது. மாளிகையிலேருந்து அவர் வெளியேறுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை வெளியேறினோம். பதவி அன்றைக்கி முடிஞ்ச காலத்திலே அவரால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு நம்ம வீடுகளில் சொல்லுவாங்கள்ல, வீடு பார்க்குற வரைக்கும் ஒரு வாரம் இருங்க, நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கள்ல ஹவுஸ் ஓனரு, அது மாதிரி இருங்கன்றாங்க. பதவியத்தோடு முடிஞ்சு போச்சு இல்லை, நான் கிளம்புறேன், நான் அதெல்லாம் வேணாம், இந்த இடம் வேணாம், எனக்கு 1000 இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வராரு.
அவருடைய லக்கேஜை வாங்குறதுக்கு பணியாளர்கள் அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு கையில் இந்த கையில் ஒரு பொட்டி, இந்த கையில் ஒரு பொட்டி, சர்வசாதாரணமாக நடந்து வராரு. எல்லாருக்கும் ஆச்சரியம். மற்ற லக்கேஜெல்லாம் எங்கன்றாரு. மற்ற லக்கேஜெல்லாம் என்ன? ஒரு பெட்டியில் என்னுடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் நான் படிக்கப் போகிற படித்து கொண்டிருக்கிற புத்தகங்கள். வேறு யாரும் அல்ல, மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். சாந்தனு நாயுடு புக்கீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு அதுக்கு கிடைத்துள்ளது. இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி படிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், படிக்கும் பழக்கத்தை கொண்டு செல்ல போகிறார்கள். அப்படின்ற பொழுது உண்மையிலே டாட்டா அவர்கள் கண்டுபிடித்த அந்த நபர் சாதாரண ஆள் கிடையாதுன்னு இப்போ எனக்கு தோணுது. இதெல்லாம் மீறி இந்த புக்கீஸ் அமைப்பிற்கு உண்மையாகவே அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஏன்னா நீங்கள் டாட்டாவிலிருந்து வந்த ஒரு நபர், அவங்க கண்டிப்பாக ஒரு பொருட்செலவு அதுக்காக பண்ணுவாங்க, ரைட்டு. மக்களுடைய ஆதரவுன்னு ஒன்று இருக்குல்ல, தயவு செய்து அதற்கு ஒரு பெரும் ஆதரவை தமிழ்நாட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நம்ம தமிழர்களுக்கான மிகப்பெரிய பெருமையாக அது ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.